7வது எஸ்ஏ வந்து பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு வந்த 7வது எஸ்ஏ வந்து பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்கான வந்து 25 பாகை செல்சியஸில் தாக்கம் 3 CU + aqueous + AU 3 + aqueous அதனால விளைவுல வந்து 3 CU 2 + aqueous + AU solid வந்து மின் ரசாயன நடத்தை பற்றி கற்பதற்கு பின்வரும் மின் ரசாயன களம் அமைக்கப்பட்டது. இக்களம் ஒரு முகவையில் உள்ள 1 மோல் டெசிமீட்டர் -3 AU NO3 3 aqueous கரைசலில் அமுழ்த்தப்பட்ட AU solid மின்வாயையும் வேறொரு முகவையில் உள்ள ஒவ்வொன்றும் 1 மோல் டெசிமீட்டர் -3 ஆன CU NO3 aqueous, CU NO3 2 aqueous கரைசலில் அமிழ்த்தப்பட்ட பிளாட்டினம் மின்வாயும் வந்து கொண்டுள்ளது. இவ்விரு அரைக்கலங்களும் நிரம்பிய KNO3 aqueous கரைசலினால் நிரப்பப்பட்ட ஓர் உப்பு பாலத்துடனும் ஒரு வோல்ட்டுமானியுடனும் வந்து தொடுக்கப்பட்டுள்ளன. 25 பாகை செல்சியஸில் AU மின்வாயோட தாழ்த்தல் அழுத்த பெருமானம் வந்து +1.50 வோல்ட்டாம். அதே மாதிரி வந்து CU 2 + CU + மின்வாயோட தாழ்த்தல் அழுத்த பெருமானம் வந்து என்ன வந்திருக்கான் ப்ளஸ் வந்து 0.16 வோல்ட் வந்திருக்கான். +0.16 வோல்ட் வந்திருக்கான். வட்டாந்து போட்டு என்ன கேட்கான் மோலாதி கேள்வியேக்கான் வந்து இந்த மின்ரசாயன களத்துல வந்து ஒரு பரும்படியான படத்தை வந்து வரைட்டான். தந்திருக்க தரவுகளை வச்சு அந்த மின்ரசாயன களத்துல ஒரு பரும்படியான படத்தை வரைச்சிருக்கான். இப்ப லேசான கேள்வி என் மோலாதி கேள்வி தந்திருக்க தரவை வச்சு வந்து நாம ஒரு மின்ரசாயன களத்தை வந்து கீறிட்டு வருவோம். சரியான மின்ரசாயன களத்தை கீறுவோம். சரியான இதுல ஒன்று சொல்லியிருக்கான். ஒரு மின்வாய் வந்து பார்த்தீங்களா இருந்தா AU மின்வாயா. அப்ப AU solid. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கான் வந்து பிளாட்டினம் மின்வாய்னு இருக்கு. அடுத்து PT solid எடுப்போம். அதே மாதிரி AU solid வந்து மின்பகு பொருள் கரைசல் எதுக்க போட்டு வச்சிருக்காங்கன்னா வந்து AU NO3 3 AU NO3 3 aqueous. அதோட நியம நிலை வந்து போட்டு காட்டணும். 1 மோல் டெசிமீட்டர் -3 1 மோல் டெசிமீட்டர் -3 கரைசல். பிளாட்டினம் solid எதுக்க போட்டிருக்காண்டா வந்து CU NO3 aqueous, CU NO3 aqueous, NO3 2 aqueous இந்த இதுக்கு போட்டிருக்கான். இதோட நியம நிலை வந்து 1 மோல் டெசிமீட்டர் -3. சரியானே இது வந்து மின் பகுப்பொருள் கரைசல். இப்ப 2 மின்வாய்களையும் வந்து என்ன இருக்கான்னா ஒரு வோல்ட்டுமானியோட வந்து இணைச்சிருக்கான். ஒரு வோல்ட்டுமானியோட இணைச்சி காட்டிருக்கான். சரி சொல்லி வச்சிருக்கான்.
திருப்ப வந்து உப்பு பாலம் பயன்படுத்தியிருக்கான். உப்பு பாலம் வந்து பயன்படுத்தியிருக்கான். உப்பு பாலம் பயன்படுத்தி வச்சிருக்கான். இந்த உப்பு பாலத்துக்கு உள்ளால எதை வந்து பயன்படுத்தியிருக்கான்னு சொல்லியிருக்கான் வந்து KNO3 எக்குவஸ் வந்து பயன்படுத்தியிருக்கான். KNO3 எக்குவஸ் வந்து பயன்படுத்தி இருக்கானா. இவர் வந்து உப்பு பாலம், உப்பு பாலம். இது வந்து வோல்ட் மானி. இது வந்து வோல்ட் மானி. சரியானே? இதான் நீ கேட்ட பரும்படியான படம். பரும்படியான படம். சரியா? இப்ப நாம மூலாவது கேள்விக்கான ஆன்சர் கொடுத்தாச்சு. அடுத்தது 2வது கேள்வி என்ன கேட்டிருக்காண்டா, இந்த மின்ரசாயன களத்தின வந்து அனோட்டையும் கத்தோட்டையும் இனங்கண்டு அவற்றுக்குரிய அரை தாக்கங்களை வந்து எழுதட்டாம். அப்ப அனோட்டையும் கத்தோட்டையும் வந்து இனங்காணணும். அதுக்குத்தான் தந்திருக்கான் இனத்தை வந்து தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தந்திருக்கான். தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தந்திருக்கான். இல்லாட்டி வந்து மேலுக்கு வந்து மின்கல தாக்கம் தந்துட்டு வச்சிருக்கான். மின்கல தாக்கம் வந்து தந்து வச்சிருக்கான். நமக்கு தாக்கத்துல பார்க்க தெரியாட்டி தாழ்த்தல் அழுத்த பெருமானத்தை வச்சு வந்து கண்டுபிடிச்சது. சரியானு? அப்ப நாம எப்படி வந்து கண்டுபிடிச்ச போறோம்டா, உங்களுக்கு தெரியும் வந்து தாழ்த்தல் அழுத்த பெருமானம் என்ன வந்திருக்கான், E0 AU3 பிளஸ் ஏயோட தாழ்த்தல் அழுத்த பெருமானம் பிளஸ் 1.50 வோல்ட்டாம். அதே மாதிரி அடுத்த மின்வாய் வந்திருக்கான் வந்து Cu2 பிளஸ் Cu பிளஸ் மின்வாயிர தாழ்த்தல் அழுத்த பெருமானம் வந்து பிளஸ் 0.16 வோல்ட்டாம். 0.16 வோல்ட்டாம். சரியானே? அப்ப நீ உங்களுக்கு தெரியும் வந்து தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தார நேரம் வந்து அனோட்காது கண்டுபிடிச்ச நேரம் தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தாருக்கு கூட இருக்கோ, தாருக்கு கூட இருக்கோ அவர் வந்து அங்க கத்தோட்டா தொழிற்பட போகுது. அப்ப இங்க கூட பெருமானம் 1.5 வந்து இந்த ஏயு மின்வாய் வந்து இங்க கத்தோட்டாக தொழிற்பட போகுது. ஏயு மின்வாய் கத்தோட்டா தொழிற்பட போகுது. அதே நேரத்துல வந்து இந்த Cu2 பிளஸ் Cu மின்வாய், அதாவது பிளாட்டினம் மின்வாய் வந்து இங்க அனோட்டாக தொழிற்பட போகுது. பிடி மின்வாய் அனோட்டா தொழிற்பட போகுது. சரி, அனோட் காதோட் கண்டுபிடிச்சாச்சு. அதை கேட்டிருக்கா நான் கொடுப்போம். அப்ப அனோட்டாக வந்து தாரு தொழிற்பட போகுது பிளாட்டினம் மின்வாய். அடுத்தது கத்தோட்டா தாரு தொழிற்பட போகுது ஏயு மின்வாய். சரியானே? அடுத்த கேட்டுக்கா வந்து ரெண்டுலையும் நடைபெறக்கூடிய அரை தாக்கங்களை கேட்டிருக்கான். அப்ப அனோட் மின்வாயில நடக்கக்கூடிய அரை தாக்கம் வரப்போகுது வந்து எனக்கு ஏயு
சரியா? அப்ப 4வது கேள்வி வந்து ஈனோட் செல் வந்து காணுது. அப்ப ஈனோட் செல் காணதுக்கான சமன்பாடு நமக்கு தெரியும். ஈனோட் கத்தோட் மைனஸ் ஈனோட் அனோட். அப்ப கேள்வியில தந்திருக்க தரவை வச்சு வந்து நமக்கு அனோட்டுதாரு கத்தோட்டுதாருன்னு வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கத்தோட்டுதாரு வந்து ஏயு மின்வாய், அனோட்டுதார் வந்து Cu2 + Cu+ மின்வாய். அப்ப ஏயு மின்வாயோட தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தந்திருக்கான் +1.50 வோல்ட்னும், Cu2 + மின்வாயோட தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தந்திருக்கான் அதுவும் +0.16 வோல்ட். அப்ப நாம பிரதியிட்டு கழிச்சு விட்டீங்களா இருந்தா உங்களுக்கு ஈனோட் செல்ற பெருமானம் வரப்போகுது +1.34 வோல்ட்னு வரும். +1.34 வோல்ட்னு வந்து வரப்போகுது. சரியானே? சரி. அடுத்தது 5வது கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காண்டா வந்து இந்த களம் சொலிப்படும் போது பிளாட்டினம் சொலிட் மின்வாயின் திணிவு அதிகரிக்குமா, குறையுமா, மாற மாட்டாதா? உங்கள் விடையினை வந்து விளக்கச் சொல்லியிருக்கான். இந்த களம் வந்து தொழிற்படுகிற நேரத்துல வந்து இந்த பிளாட்டினம் மின்வாயோட திணிவு அதிகரிச்சுமா, குறையுமா, மாற மாட்டாதான்னு கேட்டுட்டு உங்களுக்கான விடையை வந்து காரணம் தந்து விளக்கச் சொல்லியிருக்கான். இப்ப உங்களுக்கு தெரியும் வந்து இந்த மின்ரசாயன களம் வந்து தொழிற்படுகிற நேரத்துல வந்து இப்ப பிளாட்டினம் மின்வாய் இருக்குது அரை கலத்தை எடுப்புமே. பிளாட்டினம் மின்வாய் இருக்குது அரை கலத்தை எடுப்போம். சரியா? அந்த பிளாட்டினம் மின்வாய் இருக்குது அரை கலத்தை எடுத்தீங்களா இருந்தா அங்க வந்து மின்பகு பொருள் கரைசல தார பயன்படுத்திருக்காண்டா Cu NO3 டுவைஸ் எக்வஸையும் அதோட சேர்த்து வந்து தார கரைச்சிருக்கான் Cu NO3 எக்வஸ். இந்த 2 மின்பகு பொருள் கரைசலையும் பயன்படுத்தியிருக்கான். சரியானே? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்களா இருந்தா இந்த பிளாட்டினம் மின்வாயில வந்து திணிவு அதிகரிச்சனும் இல்லாட்டி திணிவு குறையணுமா இருந்தா பிளாட்டினம் மின்வாய் வந்து திணிவு குறையணுமா இருந்தா பிளாட்டினம் மின்வாய் வந்து கரைய வேண்டி இருக்கு. ஆனா இங்க கரைய மாட்டாரு. ஏண்டா பிளாட்டினம் மின்வாய் ஒரு சடத்துவ மின்வாய். அவரு எந்த ஒரு ஆளோடையும் தாக்கம் புரிய மாட்டாரு. ஆகவே பிளாட்டினம் மின்வாய் வந்து கரைய மாட்டாரு. அப்ப அவர் திணிவு குறைய மாட்டார். அடுத்தது அதிகரிக்கணுமா இருந்தா இந்த பிளாட்டினம் மின்வாயோட திணிவு அதிகரிக்கணுமா இருந்தா பிளாட்டினம் மின்வாயில் வந்து ஏதாச்சும் ஒரு உலோகம் படிய வேண்டி இருக்கு. ஏதாச்சும் ஒரு உலோகம் படிய வேண்டி இருக்கு. அப்படி படிஞ்சா மட்டும்தான் பிளாட்டினம் மின்வாயோட திணிவு வந்து அதிகரிப்பாரு. மாற மாட்டாதுன்னு கேட்டிருக்கான். பிளாட்டினம் மின்வாயை வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா இந்த பிளாட்டினம் மின்வாய் இருக்குது அரை காலத்துக்குள்ளால நடைபெறக்கூடிய தாக்கம் என்னத்த தாக்கம் வந்து பார்த்தீங்களா இருந்து என்ன தாக்கம் எழுதினோம்னா Cu2 + எக்வஸ் என்ன செய்வாரு சரிமா Cu+ வந்து ஒரு இலத்திரனை வந்து இழந்து Cu2 + எக்வஸா வந்து மாறப்போகுது. இதான இந்த பிளாட்டினம் மின்வாய் கொண்ட அரை காலத்துக்கு நடைபெறக்கூடிய தாக்கம். அப்ப இங்க பிளாட்டினம் மின்வாயோட திணிவு வந்து அதிகரிக்கணுமாக இருந்தா என்ன நடைகொண்டா இந்த பிளாட்டினம் மின்வாயில செப்பு படிஞ்சிருக்கணும். இந்த தாக்கம் நடைபெறத்தால பாத்தீங்கன்னா விளங்கும் இங்க செப்பு வந்து உருவாக்கப்படலை. அப்ப இங்க வந்து பிளாட்டினம் மின்வாயில செப்பு வந்து படியதுக்கான வந்து சான்ஸே இல்லை. இந்த பிளாட்டினம் மின்வாயோட திணிவு வந்து அதிகரிக்கப்பட மாட்டாது. இந்த தாக்கம் இந்த பிளாட்டினம் மின்வாய் கொண்ட அரை காலத்துக்கு நடைபெறுவதால பிளாட்டினம் மின்வாயோட வந்து என்னத்த திணிவு வந்து மாற மாட்டாது. ஆரம்பத்துல பயன்படுத்தின அதே திணிவு தான் நீங்க ப்ராக்டிக்கலை செஞ்சு முடிஞ்சு அளக்க நேரம் இருக்க போற அதே திணிவா வந்து இருக்க போகுது. சரியானே? ஏன்னா அந்த அரை காலத்துக்குள்ளால Cu2 + எக்வஸா மட்டும்தான் வந்து மாறுறதால அங்க பிளாட்டினம் மின்வாயோட திணிவு வந்து மாற மாட்டாது. ஏன்னா அங்க வந்து Cu solid வந்து உருவாக்கப்படவில்லை. அதுல திணிவு வந்து மாறுறதுக்கு Cu solid உருவாக்கப்படலை. அப்ப நீங்க வந்து 5வது கேள்விக்கான ஆன்சர் என்னத்தனா வந்து என்னத்த மாற மாட்டாது. மாற மாட்டாது. மாற மாட்டாது. அதுக்கான ரீசன் வந்து கொடுக்கணும். நீங்க என்ன ரீசன் வந்து கொடுப்பீங்க? ரீசனா வந்து என்ன கொடுப்பீங்கண்டா வந்து காரணம் கேட்டிருக்கான். என்ன காரணம்? திணிவு மாறாதுக்கான வந்து முக்கியமான காரணம் என்னத்தண்டா இந்த பிளாட்டினம் மின்வாய் வந்து ஒரு சடத்துவ மின்வாய். அது எந்த ஒரு கூறோடையும் தாக்கம் புரிய மாட்டாது. அதே மாதிரி வந்து இங்க வந்து இந்த தாக்கத்தை வந்து எழுதி காட்டி போட்டு ஆகவே இங்கு Cu solid உருவாகாத காரணத்தினால் இங்க பிளாட்டினம் மின்வாயோட திணிவுல வந்து மாற்றம் ஏற்பட மாட்டாது. மாற்றம் ஏற்பட மாட்டாதுன்னு கொடுப்பீங்க. சரியானே? விளைஞ்சா இது வந்து பிளாட்டினம் மின்வாயோட திணிவுல வந்து மாற்றம் ஏற்பட மாட்டாதுண்டு காரணம்.
அடுத்தது 6வது கேள்வி, ஒரு நல்லது கேள்வி. இதுவரை வந்திருக்குது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கேள்விகளில் வந்து இப்படி ஒரு கேள்வியும் கேட்டில்லை, எஸ்ஐலையும் கேட்டில்லை, எம்சிக்யூலையும் வந்து இந்த 6வது வகையான கேள்வி வந்து அவன் கேட்டே இல்லை. 2025ஆம் ஆண்டு நடந்ததை பெறலாம் அந்த கேள்வி வந்து புதுசாக போட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான் அந்த 6வதுல வந்து, களம் தொழிற்படுவதற்கு முன்பும் அதே மாதிரி பின்பும் ஏயு சொலிட் அரைக்களத்தில் உள்ள அயன் இனங்களை வந்து குறிப்பிடுக. களம் தொழிற்படுவதற்கு முன்னரும் களம் தொழிற்பட்டு முடிஞ்ச பின்னரும் இன்னும் ஏயு சொலிட் இருக்குத அரைக்காலத்துக்குள்ளால இருக்குத அயன்களை வந்து இனம் காண இருக்கான், அயன்களை வந்து இனம் காணட்டான். அப்போ உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்களா இருந்தா, இந்த ஏயு சொலிட் இருக்குத களத்தை வந்து பார்த்தீங்களா இருந்தா இந்த இருக்கு, இந்த அரைக்காலத்தை பத்தி அவன் பேசுறான். இந்த அரைக்காலத்தை பத்தி தான் அவன் பேசுறான். சரியானே, இந்த அரைக்காலத்தை பத்தி தான் பேசுறான். அப்ப இப்ப இந்த மின்ரசாயன காலம் தொழிற்படுறதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுண்டா, இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தாரு அயன்களா வந்திருக்க போகுது, அயன்களா வந்திருக்க போகுது. இந்த மின் பகுப்பொருள் கரைசலுக்குள்ளால வந்து இருக்குது அயன்கள் தான். சரியானே, அதானே அயன்களா இருக்க போகுது. அப்ப இந்த களம் தொழிற்படுவதற்கு முன்னராக வந்து பாத்தீங்களா இருந்தா இதுக்குள்ளால இந்த ஏயு சொலிட் இருக்குது அரை காலத்துக்குள்ளால வந்து மின் பகுப்பொருள் கரைசலா பயன்படுத்தி இருக்கிறது ஏயு NO3 3 களம் தொழிற்பட முன்னாடி. அதே மாதிரி வந்து ஒரு உப்பு பாலத்தையும் போட்டு வச்சிருக்கேன், ஒரு உப்பு பாலத்தையும் போட்டு வச்சிருக்கேன். சரியானே, அந்த உப்பு பாலத்துக்கு உள்ளால KNO3 காணப்படுது, KNO3 காணப்படுது. அப்ப இந்த உப்பு பாலத்துக்குள்ளால காணப்படுகின்ற அயன்கள் தாருன வந்து ஒன்று K+ இருப்பாது, அதோட சேர்த்து வந்து NO3- அயன்கள் வந்து காணப்பட போகுது இந்த உப்பு பாலத்துக்கு உள்ளால. இந்த AuNO3 வந்து பாத்தீங்களா இருந்தா இதுக்குள்ளால தார் இருப்பாரு ஒன்று AU3+ இருக்கும், அதோட சேர்த்து வந்து NO3- போன்ற அயன்கள் வந்து காணப்பட போகுது. ஆனா இப்படி அயன்கள் காணப்பட்டாலும் களம் தொழிற்படுவதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்களா இருந்தா இங்க இதுக்குள்ளால வந்து பாத்தீங்களா இருந்தா அயன்கள் வந்து சமநிலையில காணப்பட போகுது, அயன்கள் வந்து சமநிலையில வந்து காணப்பட போகுது. அங்க அயன்கள்ல வந்து குறைவு ஏற்படையும் மாட்டாது, அதே மாதிரி வந்து அதிகரிப்பு ஏற்படையும் போறல. ஏன்னா களம் தொழிற்பாடு இல்லாட்டி அங்க தாக்கம் ஒன்று நடக்க போறல, அதால வந்து அங்க அயன்கள் சமநிலையில காணப்படுவார். அப்ப களம் தொழிற்பட முன்னாடி இதுக்குள்ளால மின்பகுப்பொருள் கரைசலை நாம தார பயன்படுத்தி இருக்கோமோ அதுல இருக்குத அயன்கள் தான் களம் தொழிற்பட முன்னாடி வந்து இருக்க போகுது. அப்ப களம் தொழிற்பட முன்னாடி இந்த அரை காலத்துக்குள்ளால தார் இருக்க போகுது AU3+ NO3- போன்ற அயன்கள் மட்டும்தான் களம் தொழிற்பட முன்னாடி இந்த அரை காலத்துக்குள்ளால இருப்பாரு. இப்ப களம் தொழிற்படுகிறது, களம் தொழிற்படுகிற நேரத்துல வந்து பாத்தீங்களா இருந்தா இந்த அரை காலத்துக்குள்ளால வந்து தாக்கம் ஒன்று நடக்க போகுது. என்னத்த இவர் வந்து கத்தோட்டு முனை என்பதால வந்து இதுல கத்தோட்டு தாக்கம் நடக்க போகுது. இதுல கத்தோட்டு தாக்கம் நாம எழுதியிருக்கோம், என்ன கத்தோட்டு தாக்கம் இந்த இருக்காரு. இந்த AU3+ எல்லாம் என்ன செய்ய போகுதுண்டா வந்து ஏயு சுரிடாக வந்து படிய போகுது. இந்த AU3+ இந்த கரைசலுக்கு இருக்குது AU3+ எல்லாம் இந்த ஏயு சுரிட் மின்வாயில வந்து ஏயு சுரிடாக வந்து படிய போகுது. அப்படி படித நேரத்துல இந்த மின்பகு பொருள் கரைசலுக்குள்ளால காணப்படுகிற AU3+ அயன்கள்ல செறிவு குறையும். அப்படி செறிவு குறைத சந்தர்ப்பத்துல இந்த அரை காலத்துக்குள்ளால இருக்குத அயன்கள்ல சமநிலை வந்து குழம்ப போகுது. அப்ப அந்த சமநிலை வந்து குழம்புறதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த சமநிலையை குழம்ப உடாமைக்கு அயன் சமநிலையை பேணுவதற்கு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உப்பு பாலத்தை வந்து பயன்படுத்தி வச்சிருக்கோம். ஒரு திரவ சந்தியை வந்து உருவாக்கி ஒரு உப்பு பாலத்தை வந்து உருவாக்கியிருக்கோம். அந்த உப்பு பாலத்துக்குள்ளால இருக்குத அயன்கள் என்ன செய்யும்டா வந்து அந்த அயன்கள் குறைந்த நேரத்திலையும் அதே மாதிரி அயன்கள் கூடிய சந்தர்ப்பங்களையும் வந்து இந்த உப்பு பாலத்துக்குள்ளால பயன்படுத்தி இருக்குத அந்த பதார்த்தத்தில் இருக்கிற அயன்கள் வந்து உடனே வந்து ஓடி போய் அந்த சமநிலை இன்மையை வந்து அவரு மீண்டும் ஆரம்ப நிலையை கொண்டு வர முயற்சிப்பார். அப்ப இங்க வந்து இந்த தாக்கம் இந்த அரை காலத்துக்குள்ளால நடக்கிறதால இந்த AU3+ அயன் எல்லாம் தாழ்த்தப்பட்டு ஏயு சொலிடாக வந்து பரிதத்தால இந்த அரை காலத்துக்குள்ளால இருக்குது AU3+ அயன் செறிவு குறைய போகுது. அப்ப AU3+ அயன் செறிவு குறைஞ்சரா இருந்தா இந்த உப்பு பாலத்துக்குள்ளால இருக்குத பதார்த்தம் சும்மா இருக்க மாட்டாரு. சமநிலை வந்து கொழும்பத்தை கண்டதுமே வந்து இதுக்குள்ளால இருக்கிற பதார்த்தத்துல வந்து இப்ப குறைஞ்சது வந்து 3+ ஒரு கற்றாயன் என்பதால வந்து இதுக்குள்ளால காணப்படுகிற இந்த கற்றாயனா இருக்கிற K+ அயன் என்ன செய்யும்டா வந்து ஓடி போய் இதுக்குள்ளால வருவார்.
இந்த அரை காலத்துக்குள்ளால வந்து ஜாயிண்ட் ஆகிக்குவார். எவ்வளோ அயன் செறிவு குறைஞ்சிருக்கோ அந்த செறிவுக்கு சமனான கே பிளஸ் அயன் வந்து இந்த உப்பு பாலத்தில இருந்து வந்து இங்க வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். அப்ப களம் தொழிற்பட்டு முடிஞ்ச பிறகு இந்த அரை காலத்தை எடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளால வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு AU3+ அயன்களும் காணப்படும். அதே மாதிரி NO3- அயன்களும் காணப்படும். இந்த 2 அயன்களுக்கு மேலதிகமாக வந்து இந்த உப்பு பாலத்துக்குள்ளால இருந்த K+ அயன்களும் வந்து அந்த அரை காலத்துக்குள்ளால காணப்படும். K+ அயன்களும் அந்த அரை காலத்துக்குள்ளால காணப்பட போகுது. இது களம் தொழிற்பட்ட பிறகு. சரியானே? அப்ப அவன் அதைத்தான் கேட்டிருக்கான். ஒரு புது வகையான கேள்வி 2025ஆம் ஆண்டுல மட்டும்தான் இந்த கேள்வியை போட்டிருக்கான். இதுக்கு முதலன் ஒரு பேப்பர்லையும் கேட்டில்ல. அப்ப தொழிற்பட முன்னு போட்டு அயன்களை கொடுப்போம். தொழிற்பட முன் எந்தெந்த அயன் இருக்க போகுதுன்னு பார்த்தோம். AU3+ எக்குவஸ் கமா அதோட சேர்த்து வந்து NO3- எக்குவஸ் அயன் காணப்படும். இது தொழிற்பட முன்னாடி. தொழிற்பட்ட பின் AU3+ எக்குவஸ் இருக்கும். அதோட சேர்த்து வந்து NO3- எக்குவஸும் வந்து இருக்கும். மேலதிகமாக வந்து K+ எக்குவஸும் வந்து இருப்பார். மேலதிகமாக K+ எக்குவஸும் வந்து காணப்பட போகுது. தொழிற்பட்ட முன் இருந்த AU3+ செறிவை விட தொழிற்பட்ட பின் இருக்குது AU3+ செறிவு குறையத்தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து களம் தொழிற்பட நேரம் ஆரம்பத்தில் இருந்த AU3+ கொஞ்சம் பேர் வந்து AU சொலிடாக வந்து மாற்றப்பட்டு படிஞ்சிட்டாரு. அதால வந்து அதில் AU3+ செறிவு குறைய போகுது. அந்த சமநிலை இன்மையை சமப்படுத்தத்தான் இந்த K+ ஒன்று ஜாயிண்ட் ஆகும். விளைஞ்சா அப்ப அங்க அந்த மின் ரசாயன காலத்துல ஒரு சீரான ஒரு மின்னோட்டம் வந்து இருக்கும். சீரான மின்னோட்டம் வந்து இருக்க போகுது. சரியானே? இதான் நான் கேட்ட கேள்வி. இந்த கேள்வியில 6வது கேள்வி ஒரு புது கேள்வி. இதுக்கு முன்னாடி கேட்டில ஒரு பேப்பர்லையும் இந்த கேள்வி வந்து விளைஞ்சேன்ல இருக்கு. அதை திருப்பி விளங்கப்படுத்தணுமா? இப்படி விலங்கிலாட்டி சரினா திருப்பி விளங்கப்படுத்தி விடுவேன். சரி, அப்ப 6வது கேள்வி இதான். திருப்பி 7வது கேள்வி ஒரு கல்குலேஷன் கேள்வியோட வந்து முடிச்சு விட்டான். அந்த கேள்வியை ஒரு கல்குலேஷனோட முடிச்சு விட்டான். அப்ப 7வது கேள்வி செல்லாண்டா 25 பாகை செல்சியஸில் 30 நிமிடங்களுக்கு களம் தொழிற்பட்ட பின்னர் AU solid மின்வாய் மீது AU solid வந்து 197 கிராம் படிந்து காணப்பட்டுச்சான். அதுல முதலாவது கேள்வி கேட்டிருக்கான். படிந்த AU இந்த மூல்களின் எண்ணிக்கையை கணிக்கண்டு AUட மூலத்திணிவு வந்து 197 கிராம் மூல் மைனஸ் வந்து தந்திருக்கான். சரியானே? ஒரு சின்ன கேள்வி. நமக்கு படிந்த ஏயோட வந்து திணிவு தெரியும். அது மாதிரி மூலர் திணிவு தெரியும். மூளை வந்து கண்டுபிடிச்சிடலாம். 3வது கேள்வி வந்து படிந்த ஏயோட மூல். அப்ப படிவடைந்த ஏயு சொல்லிட்டு வந்து மூல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. படிஞ்சது வந்து என்னத்த 197 தர 10⁻³ கிராம் படிவடைந்தது. மூலர் திணிவு வந்திருக்கா 197 கிராம் மூல் மைனஸ் 1. இப்போ பிரிச்சு விட்டீங்கன்னா மூல் வரப்போகுது. என்ன வரப்போகுது? 1 தர 10⁻³ மூல். 1 தர 10⁻³ மூல். இதான் படிவடைந்த ஏயு சொல்லிட்டு மூல்கள். 2வது கேள்வி கேட்டிருக்கான். 30 நிமிடங்களுக்கு களத்தினூடாக சென்ற ஓட்டம் மாறிலியாக உள்ளது என கொண்டு அந்த ஓட்டத்தை மில்லி அம்பியாரில் கணிக்க. 30 நிமிடங்களுக்கு களத்தினூடாக சென்ற ஓட்டத்தை மாறிலியாக உள்ளது என கொண்டு அந்த ஓட்டத்தை வந்து கணிக்க சொல்லியிருக்கான். அது மில்லி அம்பியர்ல கணிக்கணுமா? மில்லி அம்பியர்ல. அப்ப நீங்க ஓட்டம் கணிக்க இந்த சமன்பாடு பயன்படுத்துவீங்க Q=IT. அந்த Q=ITல உங்களுக்கு நேரம் தந்திருக்கான். I வந்து கேள்வி அதான் கண்டுபிடிச்சணும். அதே மாதிரி Q வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்ச வேண்டி இருக்கு. சரி, Q வந்து கண்டுபிடிச்சதான் நம்ம முதலாவது கேள்வியில படிவடைந்த ஏயோட மூல கண்டுபிடிச்சேன்.
படிவடைந்த ஏயுட மூலை கண்டுபிடிச்சீங்களா இருந்தா இந்த மூலை வச்சு மூல் விகிதம் எடுத்து அந்த காலத்துல அந்த மின்ரசாயன காலத்துல பயன்படுத்தப்பட்ட இலத்திரன்களை மூலம் கண்டுபிடிச்சது. பயன்படுத்தப்பட்ட இலத்திரன்களை மூலை நீங்க கண்டுபிடிச்சீங்களா இருந்தா அதுக்கு தேவையான மின்கணியத்தை வந்து நீங்க பரடையின 2வது விதியை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடல. அதான் கியூவா இருக்க போகுது. உங்களோட அந்த கியூவை கண்டுபிடிச்சிங்களா இருந்தா கியூ சமன் ஐடியில போட்டு உங்களுக்கு ஐய வந்து கண்டுபிடிச்சிட இயலும். சரியானே? அப்ப என்ன வர போகுதுன்னா வந்து இப்ப வந்து நாம வந்து இசைக்கு மாதிரி வந்து வசனம் வந்து எழுதி வந்து செய்வோம். இப்ப படிவடைந்த ஏயுட மூல் வந்து நமக்கு தெரியும். படிவடைந்த ஏயுட மூல், படிவடைந்த ஏயு சொல்லிட் மூல் வந்து பாத்தீங்களா இருந்தா 1 தர 10 மறை 3 மூல் தான் படிஞ்ச ஏயுட மூல். சரியானே? படிஞ்ச ஏயுட மூல். இப்ப நான் இந்த ஏயுட மூலை வச்சு நீங்க என்ன கண்டுபிடிச்சேலும் களத்துல வந்து பயன்படுத்தப்பட்ட இலத்திரன்களை மூல கண்டுபிடிச்சேலும் அதுக்கு நீங்க வந்து ஏயு சொல்லிட் சம்பந்தப்படுகிற தாக்கத்துக்கு போகணும்னு சொன்னேன். அப்ப ஏயு சொல்லிட் சம்பந்தப்படுகிற தாக்கம் என்ன எழுதியிருக்க முன்னுக்கு ஏயு சொல்லிட் சம்பந்தப்படுகிற தாக்கம் வந்து என்ன எழுதியிருக்க இந்த இருக்காரு எங்கதான் இருக்கு கத்தோடு தாக்கம் ஏயு 3 + எக்வஸ் வந்து ஏ சொல்லிடா வந்து போகுது. கரோடு தாக்கம் இருக்கமே ஏயு 3 + எக்வஸ் 3 இலத்திரனை வந்து ஏற்று ஏயு சொலிடாக வந்து படியே போகுது. நீங்க இந்த ஏயு சொலிடுற மூலம் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இந்த ஏயு சொலிடுக்கும் இலத்திரனுக்குமான மூல் விகிதம் வந்து பாத்தீங்களா இருந்தா 1க்கு 3. அப்ப ஏயு சொல்லிடுற ஒரு மூல் படிஞ்சாரா இருந்தா எத்தனை மூல் இலத்திரன் பயன்படுத்த வேண்டியிருக்கும்? அவர 3 மடங்கான மூல் வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கு. அப்ப உங்களுக்கு அடுத்தது வந்து மூல் விகிதம் கண்டுபிடிச்ச பிறகு உங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட இலத்திரன்களை மூலம் கண்டுபிடிச்சல். களத்துல வந்து பயன்படுத்தப்பட்ட இலத்திரன் மூல் அது என்ன வரப்போகுது? படிவடைந்த ஏயு சொல்லிடுற மூல்ற வந்து 3 மடங்கான மூல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப எத்தனை மூல் வந்து 3 தர 10 மறை 3 மூல் இலத்திரன்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப பயன்படுத்தப்பட்ட இலத்திரன்கள்ல மூல கண்டுபிடிச்சீங்களா இருந்தா அடுத்து நமக்கு எதுக்கு போகலும் அந்த காலத்துல வந்து தேவையான மின்கணியத்தை கண்டுபிடிச்சலும். அந்த காலத்துல வந்து இவ்வளவு இலத்திரன்களை வந்து பயன்படுத்த தேவையான மின்கணியத்தை கண்டுபிடிச்சலும். அதுக்கு தாம பரடையின் 2வது விதிக்கு போகும். அப்ப தேவையான மின்கணியம் அடுத்து நாம் கண்டுபிடிச்சோம். தேவையான மின்கணியம் எப்படி கண்டுபிடிச்ச போறோம்? நாம ஒரு மூல் இலத்திரனை வந்து பயன்படுத்தணுமாக இருந்தா 96,500 கூலோம் மின்கணியம் தேவை. அப்ப எக்ஸ் மூல் இலத்திரன்கள் அதாவது 3 தர 10 மறை 3 மூல் இலத்திரனுக்கு எவ்வளவு மின்கணியம் தேவை? அப்ப எவ்வளவு தேவைப்பட போகுதுன்னு கண்டுபிடிச்சாண்டா இது வந்து 3ஆல பெருக்கி விட்டா சரி. என்ன வரப்போகுது? மின்கணியம் 0 கட் 96.5 தர 3 கூலம். சுருக்கமா அப்படி வச்சுக்கோ. இது நம்முடைய கேள்விக்கான விடையிலே 96.5 தர 3 கூலம் மின்கணியம் தேவை. 3 கூலம் மின்கணியம் தேவைப்படும். சரியானே? மின்கணியம் தேவைப்பட போகுது. அடுத்தது வந்து மின்னோட்டம் கண்டுபிடிச்சல். எப்படி? கியூ சமன் ஐடி போட்டிங்களா இருந்தா கியூ வந்து 965 தர 3 தர 10 மறை 1 இவ்வளவு கூலம். இது சமனா இருக்க போகுது. ஐதான் கேள்வி. தர டி வந்து 30 நிமிடமாம். அப்ப அது செகண்டுக்கு மாத்தணுமாக இருந்தா 30 60ஆல வந்து பெருக்கும். பெருக்கின என்ன வரப்போகுது? இப்ப ஐ சமம் என்ன வரப்போகுது? 965 தர 3 தர 10 மறை 1 அதன் கீழ் 30 தர 60. 30 தர 60. அப்ப 3 இங்க வந்து 10ன்னு வரப்போகுது. 10 சைபர் எடுத்தீங்களா இருந்தா 6 தர போடையிலும் 6 தர 10 6 தர 10 போடையிலும். இப்ப 10 மேலுக்கு போச்சுன்னா வந்து 10 மறை 2. இப்ப 10 மறை 2 10 மறை 1 10 மறை 3 வந்து மாறும். 10 மறை 3 வந்து மாறும். இப்ப மேலுக்கு வந்து 10 மறை 3
இப்போ 965 ஆறால பிரிச்சங்களாக இருந்தா 965 ஆறால பிரிச்சங்களா இருந்தா உங்களுக்கு வரப்போகுது 160.833 அப்படியே போகும். 33 தர 10 வந்து மறை 3 எம்பியர். அவன் கேட்டது மில்லி ஆம்பியர்ன்றதால 160.83 மில்லி ஆம்பியர்னு குடிக்கல. இவ்வளவு மின்னோட்டம் தேவைப்படும். இதான் மின்னோட்டம். சரி, 160.83 மில்லி ஆம்பியர் தேவை. இதான் கேட்ட கேள்வி.